ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கவுன்சிலிங்கோட வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இன்னைக்கு டிஎன்பிசி போட்டிருந்தாங்க. அதாவது 2 நவம்பர் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் டே. ஸோ அதில் எவ்வளோ வேக்கன்சி ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிற வேக்கன்சி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் லாஸ்ட் வீடியோவும் போட்டிருந்தேன். சில பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, அந்த பிடிஎஃப் எங்கே டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் அது கேட்டதுனால தான் ஓகே, ஸோ அது வீடியோ மூலமாகவே கம்யூனிகேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஸோ அதுவும் இல்லாமல் இதுக்கப்புறம் ரெகுலராகவே 23 டேஸ்க்கு வந்து கவுன்சிலிங் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஹோம் பேஜ், டிஎன்பிசி ஹோம் பேஜ். இங்கே கவுன்சிலிங் இருக்குது. ஸோ இந்த கவுன்சிலிங் டேபை கிளிக் பண்ணால் அது நமக்குள்ளே போகும். ஸோ அங்கேயே வந்து ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, ஓவராலும் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸும் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த மாதிரி போனீங்க அப்படின்னா நம்ம இதை கிளிக் பண்ணுங்கள், டைப்பேஸ் கேட்கும். ஸோ டைப்பேஸ்க்குள்ளே போனால் யூ வில் கெட் தி டீட்டெயில்ஸ். ஸோ எல்லோரும் ஈகராக வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணோம். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. மேபி இது எதை நோட்டிஃபை பண்ணுது அப்படின்னா அடுத்து குரூப் 4 வரதுக்கான இண்டிகேஷனாக கூட இருக்கலாம். ஸோ இதில் பார்டர் ரேங்கர்ஸ் இருக்கவங்க ப்ளீஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஓவரால் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் தி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இது ரெண்டுமே தான் வந்து டெய்லி அப்டேட் பண்ணுவாங்க டிஎன்பிஎஸ்சியில். இது பார்த்தீங்கன்னா ஓவரால் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி பிசியில் எவ்வளோ போயிருக்கு அந்த மாதிரி இருக்கிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், அதை போடுறேன். ஏன்னா பிகாஸ் இட் இஸ் அ வெரி லென்த்தி ப்ராசஸ். ஏன்னா இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து ரொம்ப கிளியராலாம் இருக்காது. ஸோ இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டதுனால சரி இந்த வீடியோ போட்டுடலாம் அதுக்கு முன்னாடி அப்படின்னு தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ ஓவரால் டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சி இங்கே இருக்கு இல்லையா, அந்த வியூவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து ஓவரால் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி போட்டிருப்பாங்க. இதுதான் நான் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இண்டிவிஜுவலாக உங்களுக்கு பார்க்குறதுக்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ வெப்சைட் உள்ள கவுன்சிலிங் உள்ளே போனீங்கன்னா, அதாவது நம்ம எங்கே மெமோ டவுன்லோட் பண்ணுறோமோ அதே இடத்துல தான் இதுவும் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி இந்த மாதிரி போடுவாங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது கூட ஒரு 10ஓ 20ஓ ஆட் ஆகி அப்படியே எல்லாதும் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்குமே ஜென்ரலில் தான் போயிட்டுருக்கு. ஸோ லெட்ஸ் ஹோப் பிசி எம்பிசிலாம் ஒன்றும் மூவே ஆகலை. நாளைக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆப்சன்டீஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் ஹோப், பார்ப்போம் எப்படி ஃபில் ஆகுதுன்றது நம்ம போனால் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், டோன்ட் கிவ் யூர் ஹோப். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.